மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில் பாடிய அனுபவத்தை சொல்லுங்கள். ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகவே மட்டுமே அவரை பார்க்கவும் போயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தில் பாடினேன், எம்ஜிஆர் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த படம் படம் வரலன்னு நினைக்கிறேன். பட் அவரோட அந்த பணியாற்றிய அந்த ஒரு அப்போவே 80+ அவருக்கு அப்படி நின்றுக்கிட்டே தான் இருந்தார் அந்த நேரம் ஃபுல்லாக. நாங்கள் கூட அப்பப்போ டயர்டாக இப்படி உட்காந்தோம். நின்றுக்கிட்டே போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதும் அதுவும் எதுவுமா ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு அப்படியே பம்பரம் மாதிரி சுற்றிட்டு இருப்பார். அண்ட் அனதர் திங் நான் பார்த்தது வந்து அவர் ஃபேமஸ்ன்னு அவருக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு டவுன் டு அர்த் பர்சன். ஆமாம், அவ்வளோ அந்த 6% கூட அந்த மண்டையில் ஏற்றிக்காது சுத்தமாக. வாங்க தம்பி, அதுதான் நம்ம இவர் பாஸ்கி சொல்லிட்டு இருந்தாரு. அன்றைக்கி அவர் பாஸ்கி போயிட்டு இருந்தாராம் பீச்சில். இவர் வந்து பக்கத்துலேருந்து கார் கண்ணாடி இறக்கிட்ட எப்படி இருக்கீங்க தம்பி, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போகிறாரு எம்எஸ்வி. அந்த அளவுக்கு நம்மெல்லாம் பார்த்து பிரமிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன் வந்து அவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்கார் அப்படின்னு சொல்லி. ஸோ எம்எஸ்வி சாரோட அந்த ஒரு இன்ட்ராக்ஷனே எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அப்புறம் ஒரு தடவை ஸ்டேஜில் ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் அவரோட பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சுஷிலாமா ஒரு ஃபண்ட் ரைசருக்கும் பாடினேன். அப்போ எம்எஸ்வி அவர்கள் வந்திருந்தார், சௌந்தரராஜன் சார் வந்திருந்தார், அண்ட் லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சுஷிலாமா ஒரு ஃபண்டு இது வச்சுருக்காங்க, ஒரு ட்ரஸ்ட்டு. ஸோ தி ஆனர் அந்த வருஷம் வந்து யேசுதாஸ் சார் ஆனர் பண்ணாங்க. ஸோ அதில் அந்த மாதிரி அவரோட முன்னிலையில் பாடக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடச்சிது. கேவிஎம் மாமா அவர்களை தான் நான் பார்த்தது கூட இல்லை நேரில். அவருடைய பெரிய ஃபேன் நான். அவரை ஒரு நேரில் கூட பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வந்ததில்லை. அண்ட் சுஷிலாமாவோட ஸ்டேஜில் பாடியிருக்கேன், வாணியம்மாவோட ஸ்டேஜில் பாடியிருக்கேன். ஜானகிமாவோட மட்டும் நான் பெர்ஃபார்ம் பண்ணதே இல்லை, ஸ்டேஜில் பாடினதும் கிடையாது. பட் பார்த்துருக்கேன், பார்த்து எல்லாம் பேசியிருக்கேன், ரொம்ப நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அவங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்லை. பட் இதெல்லாமே பெரிய விஷயம்தான். வாணியம்மாவோட நிறைய டூரே பண்ணியிருக்கேன் நான், ஆஸ்திரேலியா, யூஎஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த லெஜெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணது அட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வாணியம்மாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அவங்கள பார்த்தா சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. மிமிக்ரி சான்ஸே இல்லை அவங்க மிமிக்ரி. அதாவது எப்படி மிமிக்ரி பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது, விதவிதமாக பண்ணி காட்டுவாங்க. ஜெமினி கணேசன் சார் மாதிரி ஒரு பண்ணி காமிச்சாங்க எனக்கு. அண்ட் மிமிக்ரிலாம் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. சிவாஜி சார் மாதிரி பேசி காட்டுவாங்க. அவ்வளோ திறமை. அதாவது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா நாங்கள் வந்து எங்கேயோ தங்கியிருந்தோம், நியூ ஜெர்சியில் தங்கியிருந்தோம். பட் நாங்கள் லாங் ஐலாண்டில் எங்கள் ப்ராக்டிஸ், நியூயார்க்கில் எங்கள் ரிஹர்சல். ஸோ போகிறதுக்கு 1.5 மணி நேரம், வரதுக்கு 1.5 மணி நேரம். என்ன பண்ணுறது, காரில் வாணியம்மா வந்து அவங்க மிமிக்ரி, அப்புறம் அவங்களுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக ட்ராமேட்டிக்காக தமாஷாலாம் பண்ணி காட்டுவாங்க. எப்படி நடந்தது இந்த இன்சிடென்ட்டு அப்படின்லாம். எனக்கு அதை வந்து எனக்கு அவங்க பண்ண மாதிரி பண்ணி காட்ட முடியல. பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். வாணியம்மாவுக்கு அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கான்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுட்டேன் நான்.